ஹலோ வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. இன்னைக்கு நம்மளுடைய 30 டேஸ் ஃப்ரீ கோர்ஸ்ல 23வது நாள். சரிங்களா? வெற்றிகரமா 22 நாட்கள நம்ம கடந்து வந்துட்டோம். இந்த 22 நாட்களும் நம்ம பார்த்த பாடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலிட்டி, சைக்காலஜி, ஜியோகிராஃபி, சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இப்போ வந்து பயாலஜி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் நீங்க எல்லாருமே வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தொடர்ந்து விடாமுயற்சியோட நம்ம ஒவ்வொரு விஷயத்த நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கும் பொழுது, கண்டிப்பா அதுக்கான ஒரு கிரெடிட் உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதுல மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் டேட் தெரியலையே, எப்போ வைக்க போறாங்க? நம்ம படிக்கிறது வேஸ்ட் ஆயிடுமோ? அந்த மாதிரி ஒரு அசிடேஷன் உங்களுக்கு இருக்கவே தேவையே இல்ல. கண்டிப்பா நீங்க ஒரு கட்ஸோட படிங்க. நான் வந்து யூனிஃபார்ம் போட போறேன். நான் வந்து கெத்தா எங்க ஏரியாக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, உங்களுடைய ரிலேஷன் மத்தியில நான் நடக்க போறேன் அப்படின்றத நீங்க மட்டும் அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இனிமே நடக்க போறத யோசிங்க. இப்ப இருக்கிற விஷயங்கள தடைகள பார்க்காதீங்க. தடைகள வந்து தடைகள் எப்பவுமே தகர்ந்து போறக்கூடியதா தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம முயற்சி செஞ்சுகிட்டே இருக்கும்போது, முயற்சி செய்யாம இருந்தோம் அப்படின்னா, சின்ன ஒரு மடு கூட நம்மளுக்கு மலையா தான் தெரியும். சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய தடைகள தகர்த்தெறிஞ்சுட்டு, நீங்க செய்ய வேண்டிய வேலைய தொடர்ந்து செய்யுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? சோ கன்சிஸ்டன்ட்டோட நீங்க என்ன பண்ணுங்க, ஒர்க் பண்ணிட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய லட்சியத்த அடைவீங்க. ஓகேங்களா? ரைட். சோ இந்த ஒரு நல்ல ஒரு மோட்டோவோட இன்னைக்கு கிளாஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ பயாலஜி கடந்த 2 நாட்களா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சோ நாட் ஒன்லி ஃபார் த எஸ்ஏ எக்ஸாம். சோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல இருந்தும் இந்த பார்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. சரி, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது வந்துரும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான் வந்து சயின்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முக்கியமா வந்து பயாலஜில. ஓகேங்களா? சோ இந்த பயாலஜி இன் தி சென்ஸ் இப்போ இது வந்து பிளான்ட்ஸுக்கும் அண்ட் அனிமல்ஸ் 2த்துக்குமே உயிரியல் மற்றும் விலங்கியல் 2 பகுதியிலயுமே வந்து இது வந்து இருக்கக்கூடியது. சோ அதனால நம்ம 2யுமே நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்க போறோம். சோ அது என்ன முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹார்மோன்ஸ் தான் பார்க்க போறோம். சரியா? சோ எண்டோகிரைனாலஜி அதாவது வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலம். சோ இது வந்து எங்க இருக்கு? நீங்க எந்த எந்த பாடப்புத்தகத்துல படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10த்ல வந்து உங்களுக்கு 16த் லெசன் இருக்கு. சரியா? 10த்ல உங்களுக்கு வந்து தாவரம் மற்றும் விலங்குகளின் ஹார்மோன்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. இதே மாரி 11த்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத விட கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விரிவாவே குடுத்திருப்பாங்க. 11த் லெசன். சரிங்களா? சோ 11த்ல சுவாலஜில 11த் லெசன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 லெசன் நீங்க படிச்சாலே போதும். இந்த 2 லெசன் படிச்சாலே கண்டிப்பா உங்களுக்கு ஷூரிட்டி என்ன அப்படின்னா, 1ல இருந்து 2 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ சுரப்பு அதாவது வந்து நம்மளுடைய பாடியில வந்து நெறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு நாய் வந்து நம்மள தொரத்துது அப்படின்னா, நம்ம எப்படி வந்து எகிறி குதிச்சு ஓடுறோம்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சோ அப்படி எகிறி குதிச்சு ஓடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடம்புல அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு டார்கெட் ஆர்கன்னு சொல்லுவோம். சரியா? சோ அந்த ஒரு டார்கெட் ஆர்கன் அந்த இலக்கு உறுப்பு வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வகை ஒரு சுரப்ப வந்து சுரக்குது. சரியா? சோ அந்த சுரப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன். இது வந்து சுரக்கிற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அமௌண்ட் வந்து ரொம்ப 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 குட்டியா தான் இருக்கும். சின்னதா தான் இருக்கும். ரொம்ப வந்து ஸ்மால் அமௌண்ட்டா தான் இருக்கும். பட் இது பார்க்குற வேலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சோ நாளமில்லா சுரப்பி மண்டலம், ஹியூமன் எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னா, கிளாண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நாளங்கள் கிடையாது. அதாவது டக்ட்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி வந்து இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ரத்தத்தின் மூலமா தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்புக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ அந்த ஹார்மோன்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ கெமிக்கல். சரிங்களா? நம்ம உடம்புல வந்து நம்மளுடைய உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் வந்து ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த ஹார்மோன்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு ஒரு பகுதியிலிருந்து உற்பத்தியாகி, அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் கலந்து, அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தொண்டையில வந்து உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வந்து பிரெயின்ல இருக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பி. அதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடியது அப்படியே ரத்தத்துல கடந்து நம்மளோட உடம்பு முழுவதுக்குமே வந்து பாஸ் ஆன் ஆகும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த சுரப்பிகள வச்சு படிக்கிறது, இல்ல ஹார்மோன்கள பத்தி படிக்கிறதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் வந்து எண்டோகிரைனாலஜி. என்னது? எண்டோகிரைனாலஜி. ரைட்?
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமஸ் அடிசன் அப்படின்றவரு சொல்றாங்க. தாமஸ் அடிசன் அப்படின்றவர் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆம் நாளமில்லா சுரப்பி மண்டலத்துல வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஹார்மோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ரீட்டின். ஓகேங்களா? நாளமில்லா சுரப்பி மண்டலத்துல முதலாக கண்டறியப்பட்ட ஹார்மோன் வந்து செக்ரிட்டின் அப்படின்றது. ஓகேங்களா? ஹார்மோன பத்தி படிக்கிறது, அ க நாளங்கள பத்தி நாளமில்லா சுரப்பிகள பத்தி படிக்கிறது வந்து என்ன அப்படின்னா, எண்டோகிரைனாலஜி. நாளமில்லா வந்து எண்டோகிரைனாலஜியோட தந்தை யாரு? ஃபாதர் ஆஃப் எண்டோகிரைனாலஜி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் அடிசன். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து 2 விதமான சுரப்பு மண்டலங்கள் இருக்கு. சரிங்களா? எக்ஸோகிரைன், எண்டோகிரைன். அதாவது வந்து நாளமுள்ள சுரப்பிகள், நாளம் இல்லாத சுரப்பிகள். நாளமுள்ள சுரப்பிகள் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து டக்ட்ஸ் இருக்கும். டக்ட் அப்படின்னா என்னது? நாளம் அப்படின்னு இருக்கும். பைப்லைன் மாரி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? சோ இது வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோகிரைன் சிஸ்டத்துக்கு தான் இருக்கும். அதாவது வந்து நாளமுள்ள சுரப்பி மண்டலத்துக்கு என்ன இருக்கும்? சுரப்பிகள், அது நாளங்கள் வந்து இருக்கும். எண்டோகிரைன் சிஸ்டத்துல என்ன இருக்காது? நாளங்கள் இருக்காது. அப்ப எப்படி அது பாஸ் ஆன் ஆகும்? த்ரூ தி பிளட் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ரத்தம் வழியாக தான் என்ன செய்யும்? பாஸ் ஆன் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன விதமான சுரப்புகளை சுரப்புது? இந்த சுரப்பு மண்டலம் எத சுரக்குது? செக்ரீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸோகிரைன், அதாவது நாளமுள்ள சுரப்பு மண்டலம் வந்து எதெல்லாம் சுரக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, என்சைம்களை சுரக்குது. என்சைம்கள சுரக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில வந்து வெளியில வருது இல்லையா? வியர்வை. ஓகேங்களா? அடுத்து வந்து பால் உற்பத்தி ஆகுது. சரியா? கன்சீவ் ஆன லேடீஸ்ட்ட இருந்து என்ன ஆகுது? டெலிவரி ஆன லேடீஸ்ட்ட இருந்து என்னது? பால் வருது. சோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் கால்ட் அ என்சைம்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நாளமுள்ள சுரப்பிகள் வந்து சுரக்கக்கூடிய ஒரு செக்ரீஷன். ஓகேங்களா? அதே மாதிரி எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் வந்து சுரக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அடுத்து இது என்ன விதமான செயல்பாடுகள் புரியுது? மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் தான். இப்போ வந்து வியர்வை அப்படின்னா, எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வேர்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட இடங்கள்ல தான் வேர்க்கும். எல்லா இடத்துலயும் வந்து நம்மளுக்கு பாடியில எல்லா இடத்துலயும் வேர்க்காது. எங்க இருக்குதோ வியர்வை சுரப்பிகள் எங்க இருக்குதோ, அங்க மட்டும் தான் வியர்வை வந்து சுரக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பால் கன்சீவ் ஆன் டெலிவரி அம்மாக்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாளமில்லா சுரப்பிகள்ல வந்து ஹார்மோன்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா சுரக்குது. ஆனா அது வந்து ரத்தத்தின் மூலம் எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகத்துக்கும் வந்து என்ன செய்யப்படுது? கொண்டு செல்லப்படுது. சரிங்களா? ரைட். இப்போ இதுதான் வந்து நாளமில்லா சுரப்பிக்கு 2த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய மனித உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான நாளமில்லா சுரப்பிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, பிட்யூட்டரி சுரப்பி. இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரைமரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. முதன்மை சுரப்பின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து பிரெயின்ல தான் இருக்கும். இது பிரெயின்ல இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியாது. இது வந்து என்ன செய்யுது? ஹோல் பாடியையும் வந்து என்ன பண்ணுது? மற்ற எல்லா சுரப்பிகளையும் வந்து இது என்ன செய்யுது? கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் இது வந்து முதன்மை சுரப்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பி. தைராய்டு கிளாண்ட். அடுத்து வந்து பாரா தைராய்டு கிளாண்ட். அடுத்து வந்து பான்கிரியாஸ். பான்கிரியாஸ் கணையம். அடுத்து வந்து அட்ரினல் சுரப்பி. அடுத்து வந்து இனப்பெருக்க சுரப்பி. இனப்பெருக்க சுரப்பி அப்படின்றது ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டி கொனாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ் இருக்கும். இதுக்கு அடுத்து கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து தைமஸ். ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பிட்யூட்டரி சுரப்பி. இந்த பிட்யூட்டரி சுரப்பி எங்க இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிரைன்ல தான் இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டாணி வடிவத்துல இருக்கு. இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு. ஹைப்போபைசிஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த பிட்யூட்டரி சுரப்பியினுடைய இன்னொரு பேர் என்னது? ஹைப்போபைசிஸ். ஓகேங்களா? சோ இது வந்து எங்க இருக்கு? லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூளையினுடைய அடிப்பகுதியில இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் இருக்கு இல்லையா? அதோட சேர்ந்து இருக்கு. சரிங்களா? மூளையினுடைய அடிப்பகுதியில ஹைப்போதலாமஸ் இருக்கும். அதோட சேர்ந்து தான் இந்த பிட்யூட்டரி சுரப்பி இருக்கும். ரொம்ப வந்து பட்டாணி சைஸ்ல தான் இருக்கும். பட்டாணி சைஸ்ல தான் அது இருக்கும். சரியா? இந்த அ ப பிட்யூட்டரி சுரப்பில வந்து 2 கதுப்புகள் இருக்கும். அதாவது வந்து 2 லோப்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர். முன்கதுப்பு மற்றும் பின்கதுப்பு. முன்கதுப்ப வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடினோ ஹைப்போபைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. பின்கதுப்ப வந்து நியூரோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் கிளாண்ட் இல்ல வந்து பிரைமரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
மொத்த எண்டோகிரைன் கிளாண்ட் இருக்கு இல்லையா, மற்ற சுரப்பிகள் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான். அதனாலதான் இதை வந்து என்ன சொல்றாங்க, மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப பிட்யூட்டரி சுரப்பி அப்படின்றது பட்டாணி வடிவத்துல இருக்கும், மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸோட சேர்ந்து இருக்குது. இதுல 2 லோப் இருக்கும். ஒன்னு வந்து ஆன்டீரியர், இன்னொன்னு வந்து போஸ்டீரியர், முன்கதுப்பு மற்றும் பின்கதுப்பு. முன்கதுப்புனா அடினோ ஹைப்போபைசிஸ், பின்கதுப்புனா நியூரோ ஹைப்போபைசிஸ்னு சொல்றோம். இது வந்து மற்ற சுரப்பிகளை வந்து கட்டுப்படுத்துறதுனால இட்ஸ் ஆல்சோ கால்டு மாஸ்டர் கிளாண்ட். சரியா? அதாவது தலைமை சுரப்பி. ரைட். இப்போ வந்து முன்கதுப்பு, பின்கதுப்பு, ஆன்டீரியர், போஸ்டீரியர் 2 பார்த்தோமா, 2 லோப் பார்த்தோமா. இப்போ வந்து அடினோ ஹைப்போபைசிஸ், அதாவது வந்து முன்கதுப்பு ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது, அந்த கதுப்புல வந்து அடினோ ஹைப்போபைசிஸ் என்னென்ன ஹார்மோன்களை சுரக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 6 வகையான ஹார்மோன்கள் வந்து சுரக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி ஹார்மோன். வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னா growth ஹார்மோன். சோ இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் வளர்ச்சிக்கு வந்து உடல் வளர்ச்சியை வந்து தூண்டுறது. சரியா? இப்போ ஒருவேளை இந்த ஹார்மோன் வந்து குறைவா சுரக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு குள்ளத்தன்மை உருவும். இல்லாட்டி வந்து அதிகமா சுரக்கும் போது அசுரத்தன்மை ரொம்ப அதிகமா வளருவாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து அக்ரோமெகலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தைராய்டு கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. தைராய்டு சுரப்பி இருக்குது. அத வந்து தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் வந்து TSH. சரியா? சோ இதனுடைய வேலையே என்ன? தைராய்டு சுரப்பியை தூண்டுது. நீ வந்து உன்னுடைய ஹார்மோனை சொர அப்படின்னு சொல்லிட்டு நீ செக்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டிமுலேட் பண்றதுதான் இந்த ஹார்மோனுடைய வேலை. சரிங்களா? சோ இது வந்து குறையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா தைராய்டு அதனுடைய ஹார்மோனை வந்து சுரக்காது. அப்படி சுரக்காத போது அது அதனுடைய அளவு ரொம்ப கம்மியாயிரும். அதனால தைராய்டு குறைபாடுகள் நிறைய விஷயங்கள், அந்த முன்கழுத்து கலனுடைய காய்டர், இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து உருவாகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏசிடிஹெச் அப்படின்றது அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன். கார்டிகோட்ராபிக் ஹார்மோன். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட் இருக்கு இல்லையா, அட்ரினல் கிளாண்ட் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஹார்மோன் எதான் சொன்னேன் ஆல்ரெடி, மாஸ்டர் கிளாண்ட் மற்ற எண்டோகிரைன் கிளாண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுனால இதுக்கு பேர் வந்து மாஸ்டர் கிளாண்ட் பேர். சோ இது சுரக்கிற ஒவ்வொரு ஹார்மோனும் என்ன பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோல் அதர் கிளாண்ட்ஸ். ஓகேங்களா? முதல்ல வந்து தைராய்டு கிளாண்ட வந்து என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ வந்து அட்ரினல் கிளாண்ட வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்எஸ்ஹெச் அப்படின்றது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த இனப்பெருக்க கிளாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ், அந்த இனப்பெருக்க சுரப்பி மண்டலங்களை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூண்டுது. ஓகேங்களா? முக்கியமா வந்து விந்தணு மற்றும் அண்ட வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. சோ இதுல எல்ஹெச் அப்படின்றது லுட்டினைசிங் ஹார்மோன். ஓகேங்களா? இது வந்து என்ன செய்யுது, ஓவுலேஷன் அண்ட் டெஸ்ட்ரோசன் இந்த வேலைகளை வந்து பாக்குது. சரி, இதெல்லாம் வந்து நம்ம விரிவா பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கம்மியா சுரந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இனப்பெருக்க பாதிப்புகள், இந்த மலட்டுத்தன்மை உருவாகுறது, ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா சார்ந்தாலும் அந்த மலட்டுத்தன்மை உருவாகுது இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த வகையான ஹார்மோன்கள் கம்மியா சுரக்கிறதுனாலதான். சரிங்களா? அடுத்து வந்து ப்ரோலாக்டின் வந்து என்ன சொல்றாங்க ஷார்ட்டா PRL அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து லாக்டோஜன் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, லாக்டோஜன் வந்து சின்ன வயசுல கொடுப்பாங்க, பாலுக்கு பதிலா மாற்று உணவா அதை வந்து கொடுப்பாங்க. சோ லாக்டோஜன் இது வந்து ப்ரோலாக்டின். ஓகேங்களா? அந்த ஹார்மோனுக்கு பேர் தான் வந்து ப்ரோலாக்டின். சோ இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் வந்து சுரக்க செய்யுது. சரிங்களா? சோ இந்த ஹார்மோன் வந்து கம்மியா சுரந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான பால் சுரப்பு இருக்காது. அது மாதிரி மாதவிடாய் கோளாறுகள் உருவாகும். ஓகேவா? ரைட். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பின்கதுப்பு ஹார்மோன், அதை வந்து போஸ்டீரியர் நியூரோ ஹைப்போபைசிஸ். சரியா? அடினோ ஹைப்போபைசிஸ் அப்படின்றது முன்கதுப்பு, பின்கதுப்பு அப்படின்றது நியூரோ ஹைப்போபைசிஸ். சரியா? சோ இது வந்து 2 விதமான ஹார்மோன்களும் சுரக்குது. ஒண்ணு வந்து ஏடிஹெச் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், இல்லாட்டி வந்து வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அல்லது வந்து வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து சிறுநீரகம் பார்த்தோம் இல்லையா, கிட்னி பார்த்தோம் இல்லையா, இந்த கிட்னி வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அளவு சிறுநீரகத்தினுடைய வேலை என்னது, தேவையில்லாத நீர் உப்புக்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி வெளியில அனுப்பும். அதுதான் அதனுடைய வேலை. இந்த ஏடிஹெச் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல அதிகப்படியான நீரிழப்பு, தேவையில்லாம நீர் வெளியில போகுது அப்படின்ற மாதிரி அதிகப்படியான நீரிழப்பை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீர் வழியா
போறதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பேர் தான் வந்து கட்டுப்படுத்துறது தான் இந்த ஹார்மோன், நீர் மீள உறிஞ்சுதல். ஓகேங்களா? சோ அதாவது வந்து அது அது வந்து எக்ஸ்கிரீட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு அப்சார்ப்ஷன் நடக்கும். அந்த அப்சார்ப்ஷனுக்கு தூண்டுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் தான். சரியா? இந்த ஏடிஹெச் வந்து குறைவா சுரக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து உருவாகுது. நீரிழிவு நோய்னு சொல்லுவாங்களே அடுத்த அடுத்த ஹார்மோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடோசின். சோ இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பை வந்து என்ன பண்ணணும், சுருங்கணும். சரியா? கருப்பை வந்து சுருங்கி விரியணும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிவரி அப்ப வந்து என்ன செய்யணும், கருப்பை வந்து சுருங்கி விரிஞ்சாதான் குழந்தை வந்து வெளியில வரும். சோ அந்த கருப்பை சுருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அடுத்து வந்து பால் வெளியேற்றம். பால் வந்து உற்பத்தி ஆகும் இல்லையா? சோ அந்த பால் உற்பத்திக்கும் இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஹார்மோனா இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து கம்மியா சுரந்துச்சு அப்படின்னா என்ன உருவாகும் பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசவம் தாமதமாகும். அடுத்து வந்து பால் பால் ஊறாம இருக்கும் நிறைய பேருக்கு, பால் கட்டிக்கிடும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து குறைவா சுரக்கிறதுனால உருவாகும். ஓகேங்களா? இப்போ பிட்யூட்டரி சுரப்பி பார்த்திருக்கிறோம். பிட்யூட்டரி சுரப்பி தான் வந்து முதன்மை சுரப்பி அல்லது வந்து மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மற்ற சுரப்பிகள் எல்லாத்தையும் மத்த கிளாண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. தைராய்டு சுரப்பிய, அட்ரினல் சுரப்பிய, இனப்பெருக்க சுரப்பி மண்டலத்தை இப்படி ஒவ்வொன்றையும் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்ட்ரோல் பண்றதுனால இட் இஸ் ஆல்சோ கால்டு மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது பட்டாணி வடிவத்தில் இருக்கும். மூளையின் அடிப்பகுதியில இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸுடன் இணைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல 2 லோப் இருக்குது, ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர், முன்கதிப்பு பின்கதிப்பு, அடினோ ஹைப்போபைசிஸ், நியூரோ ஹைப்போபைசிஸ். ஓகேவா? ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி. சோ தைராய்டு சுரப்பி நம்ம உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். தைராய்டு சுரப்பியில வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்து பகுதியில இருக்கும். சரியா? சோ கழுத்து பகுதியில மூச்சு குழல் இருக்கு இல்லையா? மூச்சு குழலுடைய 2 புறமும் வந்து 2 கதுப்புகள் இருக்கு. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி. சரியா? மூச்சுக்குழல் மூச்சுக்குழல் நம்ம உணவு பாதை இருக்கு இல்லையா? அந்த உணவு பாதை அது ஒட்டியே தான் மூச்சுக்குழல் இருக்கும். இந்த மூச்சுக்குழலுக்கு 2 பக்கமும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கதுப்புகள் இருக்கும். அந்த 2 கதுப்புகளுக்கு பேர் தான் தைராய்டு சுரப்பி. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்துமஸ் அப்படின்ற அதாவது வந்து நேரோ பேண்ட் இருக்கு இல்லையா பின்னாடி, அதோட வந்து என்ன இது இஸ்துமஸ் அப்படின்ற ஒரு இணைப்புனால இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து எப்படி உருவாயிருக்கு? திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபாலிகல்ஸ். சரியா? சோ இது வந்து கனசதுர எபிதீலிய செல்கள்னால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உருவாயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த கதுப்புகள்ல ஒரு கூழ்மம் போன்ற பொருள் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைரோகுளோபுலின் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபுலின். இந்த கதுப்புகள் வந்து இந்த லோப்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபில்டு வித் ஃபாலிகல்ஸ். அந்த ஃபாலிகல் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரோகுளோபுலின். அப்ப தைராய்டு சுரப்பி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சுக்குழலுடைய இரு பக்கத்திலும் 2 கதுப்புகளா இருக்குது. இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் பேண்டோட என்ன செய்யுது இஸ்துமஸ் அப்படின்ற ஒரு திசு கற்றையினால இணைக்கப்பட்டிருக்குது. இதுல நிறைய நுண்கதுப்புகள் இருக்குது. அது மாதிரி கனசதுர எப்திலிய செல்கள் இருக்குது. இந்த கதுப்புகள் வந்து இட்ஸ் ஃபில்டு வித் ஃபாலிகல்ஸ். என்ன ஃபாலிகல்னால இது வந்து நிரப்பப்பட்டிருக்குது, கூழ்ம பொருளால நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னா தைரோகுளோபுலின் அப்படின்ற ஒரு கூழ்ம பொருள்னால நிரப்பப்பட்டிருக்குது. இந்த தைராய்டு சுரப்பி இந்த தைராய்டு சுரப்பியில சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் மற்றும் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் இருக்கு இல்லையா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயம் வேணும். சரியா? அதுக்கு வந்து ஒரு அமினோ ஆசிடும் அடுத்து வந்து ஒரு சால்ட்டும் தேவை. இது 2ம் இருந்தாதான் அதுக்கு தேவையான அளவு இருந்தாதான் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பியை வந்து அதாவது அதனுடைய ஹார்மோன் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ரேட் பண்ணும். நான் சொல்றது புரியுதா? இந்த தைராய்டு சுரப்பி அது சுரக்க வேண்டிய ஹார்மோனை சுரக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான 2 பொருள் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா டைரோசின் அப்படின்ற அமினோ ஆசிட், அப்புறம் வந்து அயோடின்ற சால்ட். இது 2ம் இருந்தாதான் அது வந்து அடிக்குவேட் குவாண்டிட்டி ஆஃப் ஹார்மோன சுரக்கும். சரிங்களா? சரி. இப்போ இது 2மே இருக்குது. அப்ப என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து இது வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா T3 அப்படின்றது ட்ரை அயோடோதைரோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனையும், T4 டெட்ரா அயோடோதைரானின் அப்படின்ற ஒரு ஹார்மோனையும் இது சுரக்குது. சரியா? T4 அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தைராக்சின். ஓகேங்களா? தைராக்சின் அப்படின்றது T4. அது வந்து டெட்ரா அயோடோதைரானின். ஓகேங்களா? அப்ப தைராய்டு சுரப்பி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சுக்களினுடைய 2 பக்கமும் 2 கதுப்புகளா இருக்குது. கதுப்புகள் வந்து முழுவதும் தைரோகுளோபுலின் அப்படின்ற ஃபாலிக்கல்னால ஃபில்லா இருக்குது. இது வந்து
ஹார்மோனை சுரக்கணும் அப்படின்னா இதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் தேவை. ஒண்ணு வந்து டைரோசின்ற அமினோ ஆசிட், அப்புறம் வந்து அயோடின்ற சால்ட் இருக்கணும். ஓகேங்களா? அப்ப அயோடின் சத்து குறைபாடு இருந்தா என்ன உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காய்டர் அப்படின்ற நோய் வந்து உருவாகும். முன்கழுத்து கழல நோய் வந்து உருவாகும். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து அடிக்குவேட் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளாண்ட் வந்து ஹார்மோன்களை வந்து சுரக்குது. என்ன பண்ண ஹார்மோன்கள் அப்படி பார்த்தோம்னா T3 அண்ட் T4. T3னா ட்ரை அயோடோ தைரோனின், T4 அப்படின்றது டெட்ரா அயோடோ தைராயினின். ஓகேங்களா? இந்த T4க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம பார்த்தோம்னா T3, T4 இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் என்ன வேலை பண்ணுது, அதனுடைய பணிகள் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் மெயின்டைன்ஸ் பேசல் மெட்டபாலிக் ரேட், அதாவது வந்து அடிப்படை வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வந்து பராமரிக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து பிஎம்ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசல் மெட்டபாலிக் ரேட். ஓகேங்களா? சோ இதை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பராமரிக்குது, மெயின்டைன் பண்ணுது. அடுத்து உடம்புக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்யுது. இந்த ஹார்மோன் இந்த கிளாண்ட் தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்றலை வந்து உற்பத்தி பண்ணுது. அடுத்து வந்து நம்ம உடம்பினுடைய வெப்பநிலை இருக்குல்ல, பாடி ஹீட், பாடி டெம்பரேச்சர், அதை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுது, ஒழுங்குபடுத்துது. அடுத்து வந்து அதாவது நரம்பு மைய நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, மூளை படிக்கும் போது படிப்போம் மைய நரம்பு மண்டலம். இந்த மைய நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளுக்கு என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உடல் வளர்ச்சி, எழுப்பு உருவாக்கம், நம்மளுடைய மனநிலை இது எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்மளுடைய உடம்புல வந்து செல் வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து ஒழுங்குபடுத்துறதா வேலையும் இது பண்றதுனால இதை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ கால்டு பர்சனாலிட்டி ஹார்மோன், ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. மாஸ்டர் கிளாண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்யூட்ரி, ஆளுமை ஹார்மோன், அதாவது பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்றது வந்து எது அப்படின்னா தைராய்டு. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ப்ரோமோட்ஸ் பிசிக்கல், மென்டல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஒரு மனிதனை வந்து ஒரு முழுமையான ஒரு ஆளுமைக்குள்ளாக கொண்டு போறதுக்கு இந்த தைராய்டு சுரக்கின்ற ஹார்மோன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் இருக்கு இல்லையா, இந்த தைராய்டு சுரப்பி இருக்கு இல்லையா, இதை வந்து முதல்ல வந்து அதனுடைய கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மா வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு பிரிச்சது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1914ல வந்து எட்வர்ட் சி கெண்டால் அப்படின்றவர் தான் வந்து என்ன செஞ்சிருப்பாரு வந்து இதை வந்து கிறிஸ்டலைசேஷன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? யாரு? எட்வர்ட் சி கெண்டால் அப்படின்றவர். அடுத்து வந்து எப்பன்னா 1914. அதே மாதிரி 1927ல ஹாரிங்டன் அண்ட் பார்ஜர் அப்படின்ற ரெண்டு பேர் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இதுக்கான மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், மூலக்கூறு அமைப்பை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. தைராய்டு சுரப்பி இருக்கு இல்லையா, அப்புறம் அதோட ஹார்மோன் இருக்கு இல்லையா, அதுக்கான மூலக்கூறு அமைப்பை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து தினசரி நம்மளுடைய பாடிக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஹார்மோன் தேவையோ எவ்வளவு இந்த ரெண்டு வகையான ஹார்மோன்ஸ் இருக்குல்ல T3 அண்ட் T4, இந்த ரெண்டு வகையான ஹார்மோனை சுரக்கிறதுக்கு இந்த தைராய்டு கிளாண்டுக்கு தினசரி கிட்டத்தட்ட 120 அளவுக்கு அயோடின் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? சோ அப்போ 120 mg வந்து என்ன அயோடின் வந்து பெர் டே வந்து தேவைப்படுது நம்மளுடைய பாடிக்கு. ஓகேவா? சோ இந்த தைராய்டு வந்து அதனுடைய ஹார்மோன்களை சரியான விதத்துல சுரக்கல அப்படின்னா என்னென்ன குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னா ரெண்டு விதமான குறைபாடுகள் ஏற்படும். ஒண்ணு அதிகமா சுரக்கிறதுனால ஏற்படுற குறைபாடு, இன்னொன்னு வந்து குறைவா சுரக்கிறதுனால ஏற்படுற குறைபாடு. இந்த ஹார்மோன் குறைவாக சுரந்தால் அதனால என்ன உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம் உருவாகுது. என்னது? ஹைப்போதைராய்டிசம். ஓகேங்களா? அதிகமா சுரந்தா என்ன உருவாகும்? ஹைப்பர் தைராய்டிசம். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அதிகமா வந்து துருதுருன்னு இருக்கிறதா வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப வந்து என்னன்னா அதிகமா சுரக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்போதைராய்டிசம் வந்து என்னன்னா குறைவாக வந்து என்ன செய்யுது இந்த ஹார்மோன் வந்து சுரக்குதுன்னு அர்த்தம். ஹார்மோன் குறைவால் ஏற்படுகிறது. இதுல ரெண்டு அதாவது இந்த தைராய்டிசம் இருக்குல்ல, இது வந்து குறைவா சுரக்கிறதுனால 3 விதமான நோய் வந்து உருவாகும். சரிங்களா? ஒண்ணு வந்து எளிய காய்டர், நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தேன். சிம்பிள் காய்டர்ன்னு சொன்னேன். சரியா? கழுத்து வீக்கம். கழுத்து முன்னாடி வந்து முன் கழுத்து கழல நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு கழுத்துக்கு கீழே நெஞ்சுக்கு மேல என்னன்னா ஒரு பெரிய கட்டி மாதிரி இருக்கும். அந்த நோய்க்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
எளிய காய்டர் இல்லாட்டி கழுத்து வீக்கம். இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நம்ம உடம்புக்கு தேவையான அயோடின் சத்து குறைவா இருக்கும் பொழுது இது உருவாகுது. இந்த அயோடின் இருந்தாதான் அந்த ஹார்மோனே செக்ரேட் ஆகும் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த அயோடின் குறைபாடு உருவாகும் பொழுது ஹார்மோன் சரியான அளவுக்கு சுரக்காது. அந்த ஹார்மோன் சரியான அளவு சுரக்காத பொழுது இந்த எளிய காய்ச்சல் கழுத்து வீக்கம் வந்து உருவாயிருது. அடுத்து வந்து குழந்தைகள்ல வந்து கிரிட்டினிசம் அப்படின்ற ஒரு நோய் வந்து உருவாகுது. இதனால என்ன ஆகுது? குழந்தைகளுக்கு வந்து என்னது? மன வளர்ச்சி குறையுது. குழந்தைகளுடைய வளர்ச்சி அதிகமாகாம குள்ளமாவே இருந்துடுறாங்க. சரியா? அதே மாரி மிக்ஸிடிமான்றது பெரியவங்களுக்கு உருவாகுது. சோ இவங்க இந்த மிக்ஸிடிமா வந்துருச்சு அப்படின்னா, அந்த பெரியவங்களால, வயதானவங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா எந்த செயல்பாடும் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களுடைய பாடி வெயிட் கெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் வந்து எ கம் ஹைப்போதைராய்டிசம்னால உருவாகக்கூடிய 3 குறைபாடுகள். சரியா? அடுத்து வந்து ஹைப்பர் தைராய்டிசம். அது வந்து அதிகமான ஹார்மோன் சுரப்பு. அயோடின் அளவுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு போய் அதிகமாகும் பொழுது, இது என்ன உருவாகுதுன்னா, ஹைப்பர் தைராய்டிசம் உருவாகுது. சரிங்களா? இது வந்து ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுனால. இதனால உருவாகக்கூடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேவின் நோய் உருவாகுது. கிரேவின் அப்படின்ற ஒரு நோய் உருவாகுது. கிரேவின் டிசீஸ். இத வந்து இன்னொரு நேம் வச்சு சொல்லுவாங்க. எக்சப்தால்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு வந்து ஒரு சிலருக்கு அப்படியே கண்ணு 2 கண்ணுமே வந்து அப்படியே தெறிச்சு கீழ விழுகுற மாதிரியே இருக்கும். வெளியில இருக்கும். நம்ம எல்லாருக்குமே உள்ள இருக்கிறோம். ஒரு சிலருக்கு கண்ணு வந்து அப்படியே துருத்திக்கிட்டு வெளியில இருக்கும். சோ அதுக்கு பேர் தான் வந்து எக்சப்தால்மியா அப்படின்றது. எளிய காய்டர்னா கழுத்துல வரக்கூடிய கட்டி. எக்சாப்தால்மியா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பல்ஜிங் ஐஸ். ஐஸ் வந்து எப்படி இருக்கும்னா பல்ஜா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஹைப்பர் தைராய்டிசம் வந்துருச்சு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்ஜான ஐஸ வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே மாரி அடிப்படை வளர்சிதை மாற்றம் இருக்குல்ல, பிஎம்ஆர் அது அதிக அளவு இருக்கும். அடுத்து வந்து உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இது எல்லாமே இந்த தைராய்டு குறைபாடுனால ஏற்படக்கூடியது. ஓகேவா? முக்கியமா ஹைப்பர் தைராய்டிசம். சோ 2 விதமான குறைபாடு பார்க்கிறோம். ஒண்ணு ஹைப்போ தைராய்டிசம் குறைவான ஹார்மோன் சுரப்பு. அடுத்து ஹைப்பர் தைராய்டிசம் அதிகமான ஹார்மோன் சுரப்பு. ஓகேவா? அடுத்து வந்து பாராதைராய்டு. தைராய்டு சுரப்பி பிட்யூட்டரி பார்த்துட்டோம். தைராய்டு பார்த்துட்டோம். இது 3வது ஒரு சுரப்பி பார்க்க போறோம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராதைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தைராய்டு இருக்குல்ல, தைராய்டு கிளாண்ட் இருக்குல்ல, அந்த தைராய்டு கிளாண்டோட பின்பக்கத்துல இருக்கும். மொத்தம் வந்து ஒரு 4 வட்ட சுரப்பிகள் வந்து அதுல இருக்கு. 4 ஸ்மால் ஓவல் கிளாண்ட்ஸ் பிஹைண்ட் த தைராய்டு. சரிங்களா? தைராய்டுக்கு பின்னாடி ஒரு 4 குட்டி குட்டியா பால் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பாராதைராய்டு கிளாண்ட். சரிங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத சுரக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது க முதன்மை செல்கள் அப்படின்ற பாராதார்மோன் அப்படின்ற செல்கள் தான் வந்து இந்த பாராதைராய்டு வந்து சுரக்குது. ஓகேங்களா? இந்த தார்மோன் இருக்கு இல்லையா? சோ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ் சரிங்களா? சோ நம்ம உடம்புக்கு அதிகமா என்ன தேவை? கால்சியமும், பாஸ்பரஸும் இருக்கணும். ஏன்னா கால்சியம், பாஸ்பரஸ் தான் நம்மளுடைய போன் வெயிட் வந்து கெயின் ஆகுறதுக்கு, எலும்புகள் வந்து சத்தா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் தான். சோ இது வந்து வளர்சிதை மாற்றத்துல முக்கிய பங்கு ஆற்றுறதுக்காக அதை ஒழுங்குபடுத்துறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாராதார்மோன். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல கால்சியத்தினுடைய அளவை வந்து பராமரிக்கிறதும் இந்த பாராதார்மோனோட முக்கியமான வேலை. ஓகேங்களா? சரி. இப்போ இந்த பாராதைராய்டு வந்து கம்மியா சுரக்குது அப்படின்னா, அதனால என்ன நோய் உருவாகும்? என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, முதல்ல இருந்து தைராய்டு டெக்டாமி. என்னது? தைராய்டு டெக்டாமி அப்படின்றது என்ன அப்படின்னா, தைராய்டு அகற்றும் அறுவை சிகிச்சை. ஒருவேளை தைராய்டு கிளாண்ட் வந்து சரியா ஃபங்ஷன் ஆகல. அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னா, அந்த கிளாண்ட வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி ரிமூவ் பண்றதுனால, அந்த ரிமூவ் பண்ற அந்த ஆப்பரேஷனுக்கு பேரு, சர்ஜரிக்கு பேரு என்ன? தைராய்டெக்டானமி அப்படின்றது. சரிங்களா? சோ இந்த தைராய்டெக்டானமி அப்படின்ற சர்ஜரி பண்றவங்களுக்கு என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாராதைராய்டு குறைபாடு உருவாகும். டிஸ்ஃபங்ஷன் வந்து உருவாகுது. ஓகேங்களா? சோ இதனால என்ன வந்து விளைவு உருவாகும்? இந்த பாராதைராய்டு வந்து குறைபாடு நம்மளுக்கு வர்றதுனால, நம்ம உடம்புல என்ன விதமான மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னா, டெட்டனி அப்படின்ற தசை இருக்க நோய் வரும். டெட்டனி அப்படின்னு சொல்ற தசை இருக்க நோய் உருவாகும். நம்மளுடைய முகம், கை, குரல் வளை இதெல்லாம் வந்து அப்படியே பிடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். தசை இருக்கணும். சரிங்களா? மசில் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கு அடுத்து கால்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம்ஸ் உருவாகும். அதாவது வந்து தசைப்பிடிப்பு வந்து உருவாகும். கால்கள்ல தசைப்பிடிப்பு. தெட்டனி அப்படின்றது முகம், கை, குரல் வலி. காலுக்கு தனி, முகம், கை, குரலுக்கு வந்து தசைப்பிடிப்பு வந்து தசை இறுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தெட்டனி. கால்கள்ல வர்றதுக்கு பேர் வந்து என்னது மசில் கிராம்ப் வந்து உருவாகுது அப்படின்னு. சரிங்களா? அப்ப பாரா தைராய்டு சுரப்பி அப்படின்றது தைராய்டு கிளாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 4 வட்ட வடிவ சுரப்புகள். சரிங்களா? சோ இதனோட முதன்மை சுரப்புகள் வந்து எதை சுரக்குது? பாராதார்மோனை சுரக்குது. இந்த பாராதார்மோனோட முக்கியமான வேலை என்ன? பாடியில கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் வந்து என்ன செய்யணும்? அதனுடைய அளவை மெயின்டைன் பண்ணணும். ரத்தத்துல கால்சியத்தினுடைய அளவை வந்து பராமரிக்கணும். இதுதான் இதனுடைய முக்கியமான வேலை. ஒருவேளை அந்த பாராதைராய்டு குறைபாடு வந்து வந்துச்சு அப்படின்னா 2 விதமான நோய் வந்து குறைபாடு வந்து நம்மளுக்கு ஏற்படுது. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா டெட்டனி. அது வந்து என்ன அப்படின்னா தசை இறுக்கம் ஏற்படுறது. இந்த தசை இறுக்க நோய் யாருக்கு வந்துச்சு அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னா முகம், கை, அப்புறம் வந்து குரல் வலி இதெல்லாம் வந்து இறுக்கமா இருக்கும். அடுத்து கால்கள்ல தசை இறுக்கம், தசைப்பிடிப்பு ஏற்படும். சரிங்களா? அடுத்து 4th கிளாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பான்கிரியாஸ். பான்கிரியாஸ் அப்படின்றது என்னது? கணையம். இந்த கணையம் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? டைஜஸ்டிவ் சிஸ்டத்திலே பார்த்தோமா? இந்த கணையம் வந்து 2 விதமான பணிகளை செய்யுது. எண்டோகிரைன் சிஸ்டமாவும், எக்ஸோகிரைன் சிஸ்டமும். நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும், நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? இது வந்து எங்க லொகேட்டா இருக்கு எக்ஸாக்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இரைப்பை அதாவது ஸ்டொமக்குக்கும் டியோடினம் அது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த டியோடினம் அந்த இரைப்பைக்கும் டியோடினத்துக்கும் இடையில வந்து ஒரு மஞ்சள் கலர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈலாங்கேட்டட் கிளாண்டா வந்து இருக்கு. சரியா? பாக்குறதுக்கு மஞ்சள் கலர்ல ஒரு நீளமான ஒரு சுரப்பி காணப்படும். அதுக்கு பேர் தான் வந்து கணையம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? சோ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான சுரப்பி மண்டலமா செயல்படுது. எக்ஸோகிரைன், எண்டோகிரைன். நாளமுள்ள சுரப்பி, நாளமில்லா சுரப்பி அப்படின்ற 2மே இருக்கும். இப்ப நாளமுள்ள சுரப்பி அதாவது வந்து நாளமுள்ள சுரப்பின்னு என்ன செய்யும்? அதுக்கு நாளங்கள் டக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன செய்யுது? கணைய நீரை சுரக்குது. பான்கிரியாட்டிக் ஜூஸ் வந்து என்ன பண்ணுது? செக்ரேட் பண்ணுது. நாளமில்லா சுரப்பியா இருக்கும் பொழுது நாளமில்லா சுரப்பி அப்படின்றது லாங்கர்ஹார்ன் திட்டுகள். அது வந்து கணையத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். அந்த லாங்கர்ஹார்ன் திட்டுகள் தான் வந்து என்ன செய்யுது? நாளமில்லா சுரப்பியா செயல்படுது. ஓகேங்களா? சோ எக்ஸோகிரைன் கிளாண்ட், எண்டோகிரைன் பார்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸோகிரைன் தானே எண்டோகிரைன் தானே பார்த்துட்டு இருக்கோம். நாளமில்லா சுரப்பி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? லாங்கர்ஹார்ன் திட்டுகளை பார்க்க போறோம். கணைய நீர் பத்தி நம்ம எக்ஸோகிரைன் கிளாண்ட பத்தி எதுல பார்த்தோம்? டைஜஸ்டிவ் சிஸ்டத்திலேயே பார்த்துட்டோம். அந்த பான்கிரியாட் ஜூஸ் வந்து என்ன பண்ணுது? எங்க சுரக்கும்? அப்படிலாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து லாங்கர்ஹார்ன் திட்டுக்கள்ல உருவாகக்கூடிய ஹார்மோன்கள். இந்த லாங்கர்ஹார்ன் திட்டுக்கள் வந்து 2 விதமான செல்கள் அதுகிட்ட இருக்குது. என்ன செல்கள் அப்படின்னா ஆல்பா அண்ட் பீட்டா. இதுல வந்து ஆல்பா செல்கள் வந்து எதை செக்ரிகேட் பண்ணும் அப்படின்னா குளுக்கோகான் அப்படின்ற ஹார்மோன் என்ன செய்யுது? சுரக்குது. குளுக்கோகான் அப்படின்றத வந்து சுரக்குது. அடுத்து வந்து பீட்டா செல்களை வந்து இன்சுலினை வந்து சுரக்குது. இப்ப பாருங்க இந்த ஆல்பா அண்ட் பீட்டா செல்கள் இது வந்து குளுக்கோகான் அண்ட் இன்சுலின் அப்படின்ற 2 ஹார்மோனை வந்து என்ன செய்யுது? சுரக்குது. இந்த இன்சுலினை முதல்ல கண்டுபிடிச்சது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1921ல யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஃப்ரெட்ரிக் பேண்டிங் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவரோட சேர்த்து சார்லஸ் பெஸ்ட் அண்ட் மெக்லாட் அப்படின்ற அந்த 3 பேரும் சேர்ந்துதான் இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஃப்ரெட்ரிக் பேண்டிங், சார்லஸ் பெஸ்ட், மெக்லாட் அப்படின்ற 3 பேர் சேர்ந்துதான் 1921ல இன்சுலின் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த இன்சுலினை முதல்ல மருத்துவ பயன்பாட்டுக்கு அதாவது வந்து டயபெட்டிஸ்க்கு பயன்படுத்துனது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1922ல. சில ஒரே வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்க? நம் மருத்துவ துறையில பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சரி. இப்போ ஆல்பா செல்கள் இன்சுலினையும் பீட்டா செல்கள் வந்து ஆல்பா செல்கள் குளுக்கோகானையும் பீட்டா செல்கள் வந்து இன்சுலினையும் சுரக்குதுன்னு பார்த்தோமா? இந்த 2 ஹார்மோன்களும் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்சுலின் வந்து குளுக்கோஸ கிளைகோஜனா மாற்றுது. குளுக்கோஸ் என்ன செய்யுது? கிளைகோஜனா மாற்றி அந்த மாற்றிய கிளைகோஜனை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் லிவர் இருக்குல்ல லிவர்லயும் தசைகள் நான் நேத்து கிளாஸ்ல சொன்னேன். என்ன சொன்னேன்? ஸ்கின்னுக்கு அடியில வந்து ஒரு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளைகோஜன் தான். சரிங்களா? அப்போ இந்த இன்சுலினோட முக்கியமான வேலை என்ன? குளுக்கோஸ பிரேக் பண்ணி என்ன செய்யணும்? குளுக்கோஸ் என்ன செய்யணும்? பிரேக் பண்ணி கிளைகோஜனா மாத்தி கல்லீரல்லையும் நம்மளுடைய சதைகள்லையும் சேர்த்து வைக்கும்.
சரியா? அப்போ அப்புறம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்களுக்குள்ள குளுக்கோஸ் வந்து போகணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இன்சுலின் இருக்கணும். சரிங்களா? இப்போ இன்சுலின் வந்து செய்யக்கூடிய வேலை என்னது? குளுக்கோஸ கிளைகோஜனா மாத்துது. சுகர் அத வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோலா வச்சுக்கும். ஓகேங்களா? சோ அதனால தான் என்ன பண்றாங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இன்சுலின் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்க. அவுட் சோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. ரைட்? சோ இப்ப புரியுதா? எதுக்காக இன்சுலின் வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க? இன்சுலின் இல்ல அப்டின்னா, என்ன செய்யாது பாடி? குளுக்கோஸ கிளைகோஜனா மாத்தாது. அப்ப கிளைகோஜனா மாத்தலாட்டி என்ன நடக்கும்? ரத்தத்துல அந்த சர்க்கரையின் அளவு அதிகமாயிக்கிட்டே தான் போகும். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து குளுக்கோகான். குளுக்கோகான் வந்து எதனுடைய வேலை என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துல கிளைகோஜன குளுக்கோஸா மாத்தும். சரி, கிளைகோஜன குளுக்கோஸா இது இன்சுலின் என்ன செய்யுது? குளுக்கோஸ கிளைகோஜனா மாத்தி என்ன செஞ்சு வைக்குது? ஸ்டோர் பண்ணி வைக்குதா? இந்த குளுக்கோகான் என்ன பண்ணுது அப்டின்னா, கிளைகோஜன குளுக்கோஸா மாத்துது. சரியா? சோ இப்டி மாத்துறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான சர்க்கரை ஏன்னா சர்க்கரை வந்து என்ன செய்யும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எனர்ஜி கிவர். சரியா? எனர்ஜி நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான ஆற்றலை வந்து குடுக்கும். ஓகேவா? சோ அதனால இது வந்து என்ன செய்யுது? ரத்தத்துல சர்க்கரையின் அளவு கூட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்த மாரி நம்மளுக்கு தோணும். இப்போ ஸ்போர்ட்ஸ் பெர்சன்லாம் என்ன செய்வாங்க? இன் க இது குளுக்கோஸ் சாப்பிடுவாங்க இல்லையா? சோ என்ன காரணம் அப்டின்னா, நம்ம அந்த அந்த அளவ வந்து நம்மளுடைய பாடில அதிகரிக்கும் பொழுது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா செயற்கையா ஒரு ஆற்றல் உருவாகும். எனர்ஜி வந்து உருவாகும். அதுக்காகத்தான். சரியா? சோ இன்சுலின் வந்து குறைவுபடும் பொழுது, நம்மளுடைய பாடில நமக்கு தேவையான இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகல அப்டின்னா, நம்மளுக்கு என்ன செய்ய முடியுமா? நெறைய குறைபாட்டு நோய்கள் வரும். அதுல வந்து என்ன அப்டின்னா, மொத்தமா வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் கிளைஸ் க ஹை ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகமா இருக்கிறது. அடுத்து வந்து கிளைகோசூரியா அப்படின்றது என்னன்னா, சிறுநீர்ல சர்க்கரை இருக்கும். ஒரு சிலருக்கு ரத்தத்துல என்ன இருக்காதுன்னா, சுகர் இருக்காது. ஆனா, யூரின்ல செக் பண்ணோம்னா, யூரின்ல சுகர் இருக்கும். சுகர் கன்டென்ட் அதிகமா இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா, கிளைகோசூரியா. சரியா? அடுத்து பாலியூரியா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீரிழிவு நோய் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். சரிங்க. அடுத்து வந்து பாலிப்டிசியா அப்படின்றது என்ன அப்படின்னா, அடிக்கடி தாகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் தர்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாலிஃபேஜியா அதிக பசி. இது எல்லாமே யாருக்கு இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்கு சர்க்கரை நோய் இருக்கோ அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்த இந்த 5மே இருக்கும். சரியா? அவங்களுக்கு அடிக்கடி பசிக்கும். அதனால தான் டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, 3 வேளையா சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா 5 வேளையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி அவங்களுக்கு அதிகமா அது என்ன எடுத்துட்டே இருக்கும். தாகம் எடுத்துக்கிட்டே தண்ணி அதிகமா குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி என்ன செய்வாங்க, தண்ணி அதிகமா குடிக்கிறதுனால அடிக்கடி என்ன போயிட்டே இருக்கும், நீர் பிரிஞ்சுகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து சுகர் வந்து எதுலயும் இருக்கும். அவங்களுடைய யூரின்லயும் கலந்திருக்கும், ரத்தத்திலயும் கலந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப ரத்தத்துல என்ன ஆகுது, இன்சுலின் வந்து இல்லாததுனால குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா மாற்றப்படல. கிளைகோஜனாவே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு கூடுது. இதுதான் வந்து இந்த பான்கிரியாட்டிக் ஹார்மோன்ஸோட முக்கியமான பணி. சரியா? இன்சுலின், குளுக்கோகான் மறந்துறக்கூடாது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, அட்ரினல் கிளாண்ட் வந்து பார்க்க போறோம். என்ன கிளாண்ட்? அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் சுரப்பி வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த அட்ரினல் சுரப்பி எங்க இருக்கு? இப்ப நம்ம தலையில என்ன பார்த்தோம்? மூளைக்கிட்ட என்ன பார்த்தோம்? பிட்யூட்டரி பார்த்தோமா? அது மாரி தொண்டையில என்ன பார்த்தோம்? தைராய்டு, பாராதைராய்டு பார்த்தோமா? அடுத்து வந்து என்னது பார்த்தோம்? பேன்கிரியாட் பார்த்தோமா? கணையம் பார்த்தோமா? சோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? வயிறு வந்தாச்சு. வயித்துக்கு கீழ என்ன இருக்கு இப்பன்னா? சிறுநீரகம். கிட்னி கிட்ட வந்துட்டோம். அங்க இருக்கக்கூடிய சுரப்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரினல் கிளாண்ட். சரியா? 2 கிட்னி இருக்கு இல்லையா? 2 கிட்னிக்கும் மேல வந்து இந்த அட்ரினல் சுரப்பி இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து அ சிறுநீரக மேற்சுரப்பி அப்படின்னும் சொல்லுவாங்க. சூப்பர் ஆனியல் கிளாண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த அட்ரினல் கிளாண்ட்ல 2 பகுதி இருக்குது. பிட்யூட்டரில 2 லோப் பார்த்தோம். தைராய்டுல 2 லோப் பார்த்தோம். பாராதைராய்டுல 4 குட்டி குட்டியா 4 பால்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? சோ இப்போ வந்து அட்ரினல்ல வந்து 2 பகுதிகள், 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு வந்து கார்டெக்ஸ், இன்னொன்னு வந்து மெடுலா. கார்டெக்ஸ் அப்படின்றது இந்த அட்ரினல் கிளாண்டோட வெளிப்பகுதி. மெடுலா அப்படின்றது உள்பகுதி. ஓகேங்களா? இப்போ இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் அதாவது வந்து அட்ரினல் கிளாண்டுடைய அந்த வெளிப்புறம் இருக்கு இல்லையா? அது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல 3 வகையான செல் வந்து இருக்குது. 3 வகையான செல் அடுக்கு இருக்கு. கார்டெக்ஸ் ஹாஸ் 3 லேயர்ஸ் ஆஃப்
செல்ஸ். ஓகேங்களா? சோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனோ குளோமருலோசா, சோனோ குளோமருலோசா, சோனோ பாசிகுலேட்டா, சோனோ ரெடிகுலாரிஸ். குளோமருலோசா, பாசிகுலேட்டா, ரெடிகுலாரிஸ் அப்படின்றது இந்த அட்ரினல் கார்டெக்ஸ், அதாவது வந்து அட்ரினல் கிளாண்டினுடைய புறப்பகுதியான கார்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய 3 வகையான அடுக்கு, செல் அடுக்கு. ஓகேங்களா? குளோமருலோசா, பாசிகுலேட்டா, ரெடிகுலாரிஸ், இதோட சோனாவை சேர்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து அட்ரினல் கார்டெக்ஸ், இந்த புறப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த அட்ரினல் கார்டெக்ஸ் என்னென்ன ஹார்மோன்களை வந்து வெளியிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோகார்டிகாய்டு. சரி, அதுல வந்து ஒரு 3 இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோகார்டிகாய்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். குளுக்கோகார்டிகாய்டு. குளுக்கோகார்டிகாய்டு வந்து அது முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுது. சரியா? அடுத்து நம்ம முக்கியமான விஷயம் கிளைகோஜனை குளுக்கோஸா மாற்றுது. கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்துது. இந்த வேலையை யார் பார்த்தா? யோசிச்சு பாருங்க. குளுக்கோகான் பார்த்துச்சா? நம்ம பார்த்தோமா? கணையத்துல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி சுரக்கக்கூடிய அந்த குளுக்கோகான், இன்சுலின் அண்ட் குளுக்கோகான். இன்சுலின் வந்து என்ன செய்யும்? குளுக்கோஸ கிளைகோஜனா மாத்தும். குளுக்கோகான் என்ன பண்ணுது? கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்துது. அதே மாதிரி வேலையை தான் இந்த குளுக்கோகார்டிகாய்டு அப்படின்ற ஹார்மோனும் பண்ணுது. இது மட்டும் இல்லாம அலர்ஜி வந்து உருவாகுது இல்லையா, அதையும் வந்து இது வந்து தடுக்குது. ஓகேங்களா? அடுத்து மினரலோ கார்டிகாய்டு. மினரலோ கார்டிகாய்டு 2 விதமான ஹார்மோன்களை வந்து என்ன செய்யுது? இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. ஒன்னு வந்து குளுக்கோகார்டிகாய்டு, ரெண்டாவது வந்து மினரலோ கார்டிகாய்டு. இந்த மினரலோ கார்டிகாய்டுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆல்டோஸ்டிரான் அப்படின்னு பேர். ஆல்டோஸ்டிரான். சோ இந்த ஆல்டோஸ்டிரானோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் மீள உறிஞ்சுதல் அப்படின்றது ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். அந்த தேவையில்லாத கழிவு நீர் அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த சிறுநீர் பையில வந்து தேங்கும் இல்லையா, அதுல இருந்து ரீஅப்சார்ப்ஷன் மீள உறிஞ்சுதல் நடக்கும். அதுல இருக்கக்கூடிய சோடியத்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தேவையில்லாத பொட்டாசியத்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்கிரீட் பண்ணிடும். ஓகேங்களா? இது இல்லாம நம்மளுடைய பாடியில மின்பகுப்பு சமநிலையை வந்து பராமரிக்குது. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினரலோ கார்டிகாய்டு. நிறைய மினரல்ஸ் இருக்கு, அதனால மினரலோ கார்டிகாய்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து அட்ரினலுடைய உள்பகுதி மெடுலா. அட்ரினல் மெடுலா ஹார்மோன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 2 விதமான ஹார்மோன்களை வந்து சுரக்குது. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எபினெப்ரின், இன்னொரு வந்து நார் எபினெப்ரின். எபினெப்ரின், நார் எபினெப்ரின். ஓகேங்களா? சோ எபினெப்ரினுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அட்ரினலின். நார் எபினெப்ரினுக்கு இன்னொரு பேர் வந்து நார் அட்ரினலின். அட்ரினலின் அப்படின்னா எபினெப்ரின், நார் எபினெப்ரின் அப்படின்னா நார் அட்ரினலின் அப்படின்னு பேரு. சரியா? இந்த அட்ரினல் இந்த இந்த ஹார்மோனுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நார் எபினெப்ரின் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹார்மோன். அதான் வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்டிங்ல சொன்னேன். இப்போ ஒரு நாய் வந்து ரோட்ல நாய் போகுது, நம்மளும் நடந்து போயிட்டு இருக்கோம்னாலே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா தான் நடப்போம். சரியா? ஏன்னா நாய் எப்ப வந்து கடிக்கும், எப்ப துரத்தும்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த எச்சரிக்கை உணர்வு நம்மளுக்கு குடுக்குது. ஒருவேளை அது ஃபாஸ்ட்டா 2 மூவ் மட்டும் எடுத்து வச்சுச்சு அப்படின்னா, நீங்க இங்க நிக்கிறவங்க 1 கிலோமீட்டர் தூரம் எப்படி ஓடுவீங்கன்னே தெரியாது இல்லையா? சோ அந்த எமர்ஜென்சிய நம்ம பாடிக்கு உடனே குடுக்குறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால தான். அப்படியே பயங்கரமா வந்து ஸ்பீடா ஓடுவோம். எப்படி ஓடுவோன்னே தெரியாது. யார் பார்க்குறாங்க, வைக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். சோ இந்த விஷயத்த பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார் எபினெப்ரின், அதாவது நார் அட்ரினலின் அப்படின்ற இந்த ஹார்மோன் தான் பண்ணுது. சரியா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை, பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன். ஓகேங்களா? எமர்ஜென்சி ஹார்மோன் இல்லாட்டி ஃபைட் ஹார்மோன். ஃபிளைட், ஃப்ரைட், ஃபைட் ஹார்மோன். பறக்க வைக்கும், பயப்படவும் வைக்கும், அதே நேரம் என்ன செய்யும்? சண்டை போடவும் வைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹார்மோன் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபினெப்ரின் அப்படின்ற ஹார்மோன். சரிங்களா? சோ இது வந்து நம்ம இப்ப பாருங்க நாய் தொறந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு என்ன வரும்? ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், பிரஷர் அதிகமாகும், நம்ம வேகமா மூச்சு விடுவோமா? சோ அதுதான் நடக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவையா? எனர்ஜி எப்படி உருவாகும்? நம்மளுடைய கிளைகோஜனை என்னவா மாத்தணும்? குளுக்கோஸா மாத்தி நம்மளுடைய பாடியில ரத்தத்தினுடைய அளவு அதிகப்படுத்தும் பொழுதுதான் நம்மளுக்கு அது தேவையான எனர்ஜி கொடுக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணணும்? இது உடனே வந்து கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்தணும். அப்பதான் வந்து நம்ம பாடியில ரத்தத்துல என்ன உருவாகும்? நம்மளுடைய ஆற்றல் வந்து உருவாகும். ஓகேங்களா? சோ இதையும் உருவாக்குறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எபினெப்ரின் தான் உருவாக்குது. சோ அட்ரினல் மெடுல்லா வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான ஹார்மோன்களை சுரக்குது.
எபினெஃப்ரின், அப்புறம் வந்து நார் எபினெஃப்ரின். இதுல வந்து எபினெஃப்ரின் அப்படின்னா அட்ரினலின் சொல்றோம். நார் எபினெஃப்ரின் அப்படின்றது நார் அட்ரினலின் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த நார் எபினெஃப்ரின் அல்லது நார் அட்ரினலின் அப்படின்றத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சண்டை அல்லது பயமுறுத்தும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி அவசர ஹார்மோன், எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனப்பெருக்க சுரப்பி. இனப்பெருக்க சுரப்பிகள் வந்து பாக்குறோம். இதுல வந்து 2 விதமான சுரப்பிகள் இருக்கும். ஒன்னு டெஸ்டிஸ், வந்து ஓவுலேஷன். அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான இனப்பெருக்க சுரப்பிகள் இருக்கு. இப்ப ஆண்களுக்கு அப்படின்னா ஆண்களுக்கு வந்து அந்த சுரப்பிக்கு பேர் வந்து விந்தகம், டெஸ்டிஸ் அப்படின்னு பேர். சரியா? இதுதான் வந்து மேல் கொனாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய லீடிக் செல்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த டெஸ்டிஸ்ல என்ன இருக்கு? லீடிக் அப்படின்ற செல்ஸ் வந்து இருக்குது. இந்த லீடிக் செல்ஸ் தான் வந்து டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோன்களை என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ரீட் பண்ணுது. விந்தகத்துல அதாவது டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய லீடிக் அப்படின்ற செல்ஸ் வந்து டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. சரி, இப்போ இந்த விந்தகம் வந்து என்ன பணிகளை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான வேலை என்ன? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வந்து விந்து உற்பத்தியை கொடுக்குது. விந்து சரியான அளவுக்கு குவான்டிட்டியில வந்து விந்து உற்பத்தி ஆனாதான் என்ன நடக்கும்? குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து தசை வளர்ச்சி, மசில் growth. ஓகேங்களா? மசில் growth இருக்கணும்னா கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும். சரிங்களா? சோ இது எல்லாத்துக்கும் இது வந்து இந்த விந்தகம் வந்து முக்கிய பங்காற்றுது. அடுத்து இந்த விந்தகம் வந்து விந்தகத்தினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் நிலை பால் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ். அதாவது வயசுக்கு வந்துட்டா அப்படின்னா பெண்களுக்கு வந்து என்ன நடக்கும்? ஏஜ் அட்டன் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி முகத்துல எல்லாம் பருவரும். அதே மாதிரி ஆண்களுக்கா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடியில ஹேர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா growth ஆகும். அப்புறம் வந்து குரல் உடையும்னு சொல்லுவாங்க. அது நல்ல பால் குரல்ல பேசிட்டு இருந்த குழந்தை என்ன செய்யும்? திடீர்னு அந்த குரல் வந்து கொஞ்சம் கரடு முரடா நம்மளுக்கு கேட்கும். குரல் மாற்றம், குரல் உடையுதுன்னு சொல்லுவோம் வழக்கத்துல. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விந்தகத்துல இந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால உருவாகுது. சரியா? ஒருவேளை இந்த குறைபாடு ஏற்பட்டுச்சு, இதுல வந்து சரியா சுரக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான விந்து உற்பத்தி இருக்காது, தசை வளர்ச்சி இருக்காது, இந்த 2ஆம் நிலை பால் பண்புகள் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அடுத்து வந்து பெண்கள். பெண்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அண்டகம், ஓவரிஸ் அப்படின்ற கிளாண்ட் இருக்கு. இந்த ஓவரிஸ் கிளாண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெல்விக் கேவிட்டில இருக்கு. சரியா? சோ இது எதை வந்து செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றத வந்து என்ன செய்யுது? ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது. சரியா? ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான் அப்படின்ற 2 ஹார்மோனை வந்து என்ன செய்யுது? இது வந்து செக்ரேட் பண்ணுது. இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து எங்க வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா அண்டத்துல இருக்கக்கூடிய கிராஃபியன் செல்கள்ல இருந்து உற்பத்தி ஆகுது. சரியா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நம்ம டீப்பா உள்ள போக வேணும். அண்டத்துல இருக்கக்கூடிய அண்டத்துல வந்து கிராஃபியன் செல்கள் இருக்கும். கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் அப்படின்ற செல்கள் இருக்கும். இந்த செல்கள் தான் ஈஸ்ட்ரோஜனை என்ன செய்யுது? உற்பத்தி பண்ணுது. டெஸ்டோஸ்டிரான் அப்படின்றது எது உற்பத்தி பண்ணுது? டெஸ்டிஸ் வந்து உற்பத்தி பண்ணுது. இங்க வந்து பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படின்ற 2 ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது. ஈஸ்ட்ரோஜன் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து உற்பத்தி ஆகுது. ப்ரொஜெஸ்ட்ரானை உற்பத்தி பண்றது என்னன்னா கார்பஸ் லூட்டியம். கிராஃபியன் செல்ஸ், கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ், கார்பஸ் லூட்டியம். இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து இந்த ஹார்மோனுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களா இருந்தா பருவமடையுது, ஏஜ் அட்டன் பண்றது, பியூபர்ட்டி அப்படி சொல்லுவோம்ல அது. அடுத்து பெண்களுக்கான மார்பக வளர்ச்சி, அடுத்து வந்து அண்ட விதை உருவாக்கம். இது எல்லாமே வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்னால உருவாகுது. ப்ரொஜெஸ்ட்ரான் கார்பஸ் லூட்டியத்துல உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கருப்பையை தயார் செய்யுது. எது எப்போ? சோ வந்து கரு உருவாகுறதுக்கு கரு வந்து உருவாகணும் அப்படின்னா அந்த கருப்பை வந்து என்ன செய்யும்? அதை அந்த லோடு தாங்குற அளவுக்கு ரெடி ஆகணும். அப்ப அந்த கருப்பையை தயார் பண்றது யாருன்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான். சரியா? அடுத்து வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல அந்த கருப்பையை பாதுகாக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான். அடுத்து வந்து தாய் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அந்த இணைப்பு திசு இருக்குல்ல பிளாசண்டா, அதனுடைய வளர்ச்சியை வந்து ஃபார்மட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான். ரொம்ப முக்கியமான வேலை இல்லையா? கருப்பையை தயார் செய்து கர கர்ப்ப காலத்துல அதை பராமரிக்குது. அடுத்து தாய் சேய் இணைப்பு திசு தட் இஸ் பிளாசண்டாவை வந்து அதனுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்குது. ஓகேவா? சோ இதுதான் வந்து பெண் இனப்பெருக்க சுரப்பி மண்டலம், அண்டகம் அப்படின்றது.
ஓகேவா? அடுத்து வந்து தைமஸ். தைமஸ் சுரப்பி. கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய சுரப்பி எது? தைமஸ். ரைட்? இந்த தைமஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தைமஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவும் வந்து 2 கிளாண்டா இருக்கும். அதாவது எக்ஸோகிரைன், எண்டோகிரைன். நாளமுள்ள சுரப்பி, நாளமில்லா சுரப்பி. 2ஆவும் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல்படும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளமில்லா சுரப்பியா இருக்கும் பொழுது சரி. நாளமுள்ள சுரப்பியா இருக்கும்போது நிணநீரை உற்பத்தி செய்யும். ஓகேங்களா? நிணநீர். அது உற்பத்தி செய்யக்கூடிய நீருக்கு பேரு கணையம்னா, கணைய நீர் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லீரல்னா கல்லீரல் நீர் அப்படின்னு பார்த்தோமா, அதே மாதிரி இந்த தைமஸ் சுரப்பி சுரக்கக்கூடிய நீர் வந்து நிணநீர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து நாளமில்லா சுரப்பி. அத வந்து எண்டோகிரைன் சிஸ்டமா இருக்கும்பொழுது, எண்டோகிரைன் கிளாண்டா இருக்கும்போது எத உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைமோசின். இது உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன் என்னது? தைமோசின். ஓகேங்களா? சோ இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்புல வந்து மூச்சுக்குழலுக்கு மேல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கும். ஹார்ட் இருக்கு இல்லையா? ஹார்ட்டுக்கும் அந்த ஸ்டெர்னம் மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா? அதுக்கும் மேல் பகுதியில வந்து தான் இந்த தைமஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த தைமஸ் ஹார்மோன் வந்து இதனுடைய ஃபங்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா? அத வந்து என்ன செய்யுது? ஸ்டிமுலேட் பண்ணுது. நோய் எதிர்ப்பு சக்திய வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அடுத்து வந்து நம்ம பாடியில வந்து லிம்போசைட்ஸ் வந்து உருவாகுறதுக்கும், அதனுடைய உற்பத்திக்கும் இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தைமோசின் ஹார்மோன். இருக்கிறது எங்க? ஹார்ட்டுக்கு பக்கத்துல, ஹார்ட்டுக்கு மேல இருக்குது. இதனுடைய முக்கியமான வேலை என்ன? உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை குடுக்குறது. 2வது லிம்போசைட்ஸ வந்து உருவாக்குறதும், அத வேறுபடுத்தவும் வந்து செய்றது வந்து தைமோசின் ஹார்மோன். தைமோசின் ஹார்மோன் எது உற்பத்தி பண்ணுது? தைமஸ் சுரப்பி உற்பத்தி செய்யுது. ஓகேவா? ரைட்? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனிதர்கள்ல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள். பிட்ரூட்டரி சுரப்பி, அடுத்து என்ன பார்த்தோம்? தைராய்டு, அடுத்து பாராதைராய்டு, அடுத்து கணையம், பான்கிரியாஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரினலின், அடுத்து வந்து ரீப்ரொடக்டிவ்க்கு வந்து அண்டகம், பிந்தம் அது பார்த்தோம். அடுத்து வந்து இப்ப பார்த்தது வந்து தைமஸ். சரியா? சோ இதுதான் வந்து நம்மளோட ஒரு மனிதர்கள்ல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி. இந்த ஹார்மோன்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து நமக்கு இருக்கிற மாதிரி, அதாவது வந்து ஒரு மனிதர்களுடைய உடம்புல இருக்கிற மாதிரியே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் செக்ரீஷன் தாவரங்கள்லயும் இருக்குது. ஹார்மோன் செக்ரீஷன் எதுல இருக்கு? தாவரங்கள்லயும் இருக்குது. சோ தாவரங்கள்ல இந்த ஹார்மோன்ஸ் வந்து என்ன நடக்குது ஹார்மோன்ஸ்னால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஆல்ரெடி சொன்னேன். ஹார்மோன்னால ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான் செக்ரீட் ஆகும்னு சொன்னேன். சோ அதே மாதிரி இதுலயும் வந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய குறைவான கரிம மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கானிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மைன்யூட் அமௌண்ட் தான் வந்து உற்பத்தி ஆகும். சோ இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடி இல்லாட்டி ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சி, குரோத், அப்புறம் வந்து அதனுடைய டெவலப்மெண்ட். அடுத்து வந்து அது அது முழுதா அது வளர்ந்து அதனுடைய எல்லா ப்ராசஸையும் பண்றதுக்கும் இந்த ஹார்மோன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப ஹார்மோன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ஹார்மோன்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. நம்ம பாடியில எந்த விதமான மாற்றமுமே நடக்காது. ரைட்? சோ அதே மாதிரி தான் இந்த தாவர ஹார்மோன்கள். ரைட். இந்த தாவர ஹார்மோன்கள்ல மொத்தம் வந்து 5 முக்கியமான ஹார்மோன்கள் இருக்கு. ஆக்சின்ஸ், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் அமிலம், அப்புறம் வந்து எத்திலின். இதுதான் வந்து 5 மேஜர் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? சோ இதனுடைய முக்கியமான வேலை என்ன? இதுல வந்து ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் மொத 3 இருக்கு இல்லையா? இது 3மே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. வளர்ச்சி ஹார்மோன், குரோத் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அப்சிசிக் அமிலமும், எத்திலினும் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹிபிட் குரோத். வ தடையை வந்து தடையை வந்து என்ன செய்யுது? வளர்ச்சியை வந்து தடை செய்யுது. ஓகேவா? வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது ஃபர்ஸ்ட் 3 ஆக்சின்ஸ், சைட்டோகைனின், ஜிப்ரலின். அப்சிசிக்கும் எத்திலினும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியை தடுக்கக்கூடியது. இன்ஹிபிட் குரோத். ஓகேங்களா? ரைட். இப்போ இத இந்த ஒவ்வொரு அம் ஹார்மோனும் வந்து என்னென்ன செயல்கள செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? செல் டிவிஷன், செல் பகுப்பு நடக்கணும். செல் பகுப்பு நடந்தா தான் அந்த தாவரம் வந்து வளருதுன்னே அர்த்தம். சரியா? அந்த செல் பகுப்ப வந்து கண்ட்ரோல் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியில சைட்டோகைனின் அப்புறம் வந்து ஜிப்ரலின் அப்படின்ற 2 ஹார்மோன். இது 2ம் இருந்தா தான் என்ன நடக்கும்? செல் டிவிஷன், செல் பகுப்பே நடக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து தண்டு வந்து வளருது இல்லையா? தண்டு நீளமா வளருது இல்லையா? சோ அந்த தண்டு நீட்சிக்கு எது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சினும், ஜிப்ரலினும். ஆக்சினும், ஜிப்ரலினும் என்ன செய்யுது? ஸ்டெம்மோட ஈலாங்கேஷனுக்கு
லாங்கேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து வந்து இலைத்துளை மூடுதல். அதாவது வந்து இலைகள்ல இலைத்துளைகள் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இலைத்துளைகளை வந்து மூடுவதற்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்சிசிக் அமிலம் இருக்கு இல்லையா? அப்சிசிக் ஆசிட். இந்த அப்சிசிக் ஆசிட் இருந்தாதான் இந்த இலைத்துளைகள் மூடும். ஏன் இந்த இலைத்துளைகள் மூடணும்? இலைத்துளைகள் திறந்தா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீர் ஆவியாகிக்கிட்டே இருக்கும். ஈஸியா ட்ரை ஆயிடும். இந்த தாவரத்துக்கு தேவையான நீர் வந்து இருக்காது. நீரிழப்பு ஏற்படும். அதனால அடுத்து வந்து இலைகள்லாம் உதிர்து, பூவெல்லாம் உதிர்து இல்லையா? மரங்கள், செடி, கொடிகள்ல இருந்து. சோ அதுக்கு வந்து என்ன இருக்கு? அதுக்கு என்ன ஹார்மோன் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சின் தேவை. அடுத்து வந்து பழங்கள் பழுக்குது இல்லையா? அதுக்கு வந்து எத்திலின் தேவை. இது வந்து என்ன பண்ணுவாங்க? ஆர்டிபிஷியலாவே பண்ணுவாங்க. பழங்களை வந்து எத்திலின் போட்டு பழுக்க வைப்பாங்க. நம்ம வாங்குற பழங்கள் எல்லாமே வந்து இயற்கையான முறையில பழுக்க வைக்கப்பட்டதானா கிடையாது. எல்லாமே வந்து இந்த எத்திலின் அப்படின்னு இந்த ஹார்மோனை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க? இத வந்து பழுக்க வைக்கிறாங்க. அடுத்து வந்து மலர் இருக்கு இல்லையா? ஃப்ரூட்ஸ், அடுத்து வந்து அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ். சோ இதுக்கெல்லாம் வந்து எது தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சின் அண்ட் சைட்டோகினின். இது ரெண்டுமே தேவை. அடுத்து வந்து வேர் புவி நாட்டம், கிராவிட்ரோபிசம். அத வந்து வேர் வந்து என்ன செய்யணும்? கீழ் நோக்கி வளரணும். சரியா? அந்த புவியீர்ப்பு விசையை வந்து நோக்கி அது வளர்ந்துகிட்டே போகும். அப்படி அதுக்கு பேர் என்ன? அதுக்கு எந்த ஹார்மோன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சின். சரியா? சோ இது வந்து தாவரத்துல இருக்கக்கூடிய 5 முக்கியமான ஹார்மோன்கள். ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். இந்த 5 வந்து பல்வேறு விதமான பணிகளை செய்யுது. செல் பகுப்புக்கு சைட்டோகைனின், ஜிப்ரலின், தண்டு நீட்சிக்கு ஆக்சின் அண்ட் ஜிப்ரலின், இலைத்துளை மூடுதலுக்கு அப்சிசிக் ஆசிட், உதிர்தல் வந்து தடுக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சின், பழங்கள் பழுக்க வைக்கணும், இலைகள் பழுக்குது அப்படின்னா அதுக்கு எத்திலின். அடுத்து வந்து மலர் தோற்றத்துக்கும் கனி வளர்ச்சிக்கும் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின். அடுத்து வந்து வேர்ப்புவி நாட்டம் அப்படின்றதுக்கு வந்து ஆக்சின். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஹார்மோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சின். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆக்சின் தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தாவர ஹார்மோன். ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பிளான்ட் ஹார்மோன். சரியா? இதை யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஜல் ஹேகன் ஸ்மித் அப்படின்றவர் 1931 கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆக்சின் அப்படின்ற இந்த ஹார்மோனை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கோஜல் ஹேஷன் ஸ்மித் அப்படின்றவர். சரியா? அடுத்து வந்து சார்லஸ் டார்வின் இருக்காருல 1880 என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி நோக்கிய முளை வளர்ச்சி அப்படின்றத வச்சு ஆக்சின்களை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து வந்து ஆக்சின் இருப்பை வந்து ஆராய்ந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்.வி. வென்ட் அப்படின்றவர். ஆக்சின் இருப்பை ஆராய்ந்தவர் யாரு? எஃப்.வி. வென்ட். ஓகேவா? அதுக்கு என்ன ஒரு டெஸ்ட் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவினா செலோப்டைல் டெஸ்ட். ஓகேங்களா? அடுத்து இந்த ஆக்சின்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து நேச்சுரல் ஆக்சின், இன்னொன்னு வந்து சிந்தட்டிக் ஆக்சின், செயற்கை ஆக்சின். இந்த நேச்சுரல் ஆக்சின் அப்படின்றது என்ன? ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளான்ட்டே என்ன செய்யும்? அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாருங்க. ஐஏஏ இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். ஓகேங்களா? அது இல்லாம பிஏஏ இருக்கு, ஐஏஎன் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து செயற்கை ஆக்சின், சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 2,4-D. 2,4-D அப்படின்றது டைக்ளோரோபினோ ஆசிட், அசிட்டிக் ஆசிட். ஓகேங்களா? ரைட். சோ இதனுடைய வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆக்சினோட முக்கியமான வேலை செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து அந்த தண்டு நீட்சியை வந்து ப்ரொமோட் பண்ணுது. அடுத்து வந்து வேரோடைய வளர்ச்சியை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊக்கப்படுத்துது. ஓகேங்களா? அடுத்து வந்து இது வந்து இலைகள் பழங்கள்லாம் பழுத்து கீழே விடுது இல்லையா? அதை வந்து பிரிவென்ட் பண்ணுது. இதுதான் வந்து ஆக்சினுடைய முக்கியமான வேலை. ஸ்டெம் ஈலாங்கேஷன், ரூட் growth, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிவென்ட்ஸ் லீஃப் அண்ட் ஃப்ரூட் டிராப், பழுத்து கீழே விழுகாம இருக்கிறது. அடுத்து 2வது நம்ம பார்க்கக்கூடிய ஹார்மோன் என்னன்னா சைட்டோகைனின். சைட்டோகைனின் அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய், மக்காச்சோளம், தேங்காய்ல முக்கியமா வந்து அந்த தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா? இதுலலாம் வந்து இந்த சைட்டோகைனின் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து இதோட முக்கியமான வேலை என்ன? ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோம் செல் பகுப்பு, செல் டிவிஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுது. சரியா? சோ இந்த சைட்டோகைனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னா செல் பகுப்பு, செல் டிவிஷன் நடக்குது. அதே மாதிரி செல் நீட்சி உருவாகுது. அடுத்து தாவரங்கள்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் உருவாக்கத்துக்கு சைட்டோகைனின் பயன்படுது.
அடுத்து பக்கவாட்டு மொட்டு மலர்ச்சியை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உருவாக்குது. ஓகேவா? அடுத்து வந்து முதுமை தாமதம். ஈஸியா வந்து இந்த தாவரம் வந்து முதுமை அடையாம என்ன செய்யுது? இது வந்து தாமதப்படுத்துது. முதுமையை தாமதப்படுத்துது. இந்த ஹார்மோன் வந்து மனுஷனுக்கு இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஆனா நம்மளுக்கு இல்ல. தாவரங்களுக்கு தான் இருக்கு. ரைட்? சோ சைட்டோகைனின் அப்படின்றது முக்கியமா வந்து செல் பகுப்பு. ரைட்? 3வதா நம்ம ஒரு ஹார்மோன் பார்க்க போறோம். அது வந்து ஜிப்ரலின். ஓகேங்களா? 3வது என்னது? ஜிப்ரலின். இந்த ஜிப்ரலின் வந்து இது எங்கே இதனுடைய மூலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெப்ரலா ஃபுஜிகோரி அப்படின்ற ஒரு ஃபங்கை. இந்த ஃபங்கைல இருந்து அந்த ஜிப்ரலின்கள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்குறாங்க. சோ ஓகேவா? சோ இதனுடைய விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மலர்தல் ஊக்கம். போல்ட்டிங் வந்து இத வந்து ப்ரமோட் பண்ணுது. சரியா? அடுத்து வந்து ஆண் மலர் தோற்றம். வெள்ளரியில வந்து இத வந்து பார்க்கலாம். ஆண் மலர் தோற்றம். அடுத்து வந்து உருளைக்கிழங்குல வந்து என்ன செய்யுது அப்படின்னா, உறக்க நிலைய வந்து நீக்குது. உருளைக்கிழங்குல என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, உறக்க நிலைய வந்து நீக்குது. அடுத்து வந்து கருவுறா கனியாதல். அது வந்து பார்த்தினோ காஃபி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து கருவுறா கனியாதல். இது வந்து தக்காளியில நடக்கிறத வந்து தக்காளியில நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. சரியா? இதெல்லாம் வந்து ஜிப்ரலின்களோட முக்கியமான வேலை. அடுத்து வந்து அப்சிசிக் ஆசிட். அப்சிசிக் ஆசிட் அப்படின்னா ஏபிஎன் ஈசி அத வந்து ஷார்ட்டா சொல்லலாம். இதனுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து அப்சிசிக் ஆசிடும் எத்திலீனும் என்ன செஞ்சோம்? வளர்ச்சியை தடை செய்யுதுன்னு பார்த்தோமா? அப்போ இதனுடைய முக்கியமான வேலை என்ன? வளர்ச்சி அடக்கி இருக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்லி ஓகேவா? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஃபவுண்ட் இன் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா? சோ அதுல தான் இது வந்து அதிகமா காணப்படும். ஓகேங்களா? சோ இதோட எஃபெக்ட்ஸ் விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உதிர்தல். அது வந்து இலையா இருக்கட்டும், இல்ல பழமா இருக்கட்டும், அத வந்து உதிர்தல வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இது வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஓகேங்களா? ஷெட்டிங் ஆஃப் பாட்ஸ். அடுத்து வந்து இப்போ வந்து இது நெறைய அ மரக்குச்சிகள்லாம் கீழ விழும். சரிங்களா? அதெல்லாம் விழுகுறதுக்கு என்ன காரணம்னா, இந்த அப்சிசிக் ஆசிட் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து இது வந்து குளோரோபிளாஸ்ட்ல தான் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அப்போ இது அதிகமாகும் பொழுது இந்த ஹார்மோன் வந்துச்சு அப்படின்னா, பச்சைய இழப்பு ஏற்படும். பச்சை இழப்பு ஏற்பட்டுனா என்ன ஆகும்? அந்த பச்சை கலர் மாறி மஞ்சள் கலரா மாறிடும். ஓகேங்களா? அடுத்து அந்த இலை இல்லாட்டி அந்த பாட்டினுடைய மூப்பு நிலை, ஏஜிங் ஃபேக்டாவும் இது வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பக்கவாட்டு மொட்டு வளர்ச்சியை வந்து இது என்ன செய்யுது? தடுக்கிறது. தடுக்கிறது எல்லாமே எதுதான் பண்ணும்? அப்சிசிக் தான் பண்ணும். அப்சசிக் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. இந்த அப்சசிக் ஆசிட்னால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னா, கணிப்பழுப்பு ஊக்கம். ஓகேங்களா? ஏன்னா குளோரோபிளாஸ்ட்ல தான் இது இருக்குது. குளோரோபிளாஸ்ட்ல இது இந்த அப்சசிக் ஆசிட் வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அது பழுப்பு கலர்ல மாற ஆரம்பிச்சுரும். இதுதான் வந்து அப்போ கனி வந்து பழுக்கிறதுக்கு முக்கியமா தூண்டுது. சரியா? அடுத்து வந்து வேர், தண்டு இதெல்லாம் வந்து நீட்சி அடையறதுக்கு, வளர்றதுக்கு முக்கியமா வளர்றத தடுக்கிறதுக்கு முக்கியமா இது வந்து பயன்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உதிர்தல், அடுக்கு உருவாக்கம் இதுக்கு வந்து பயன்படுது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து அப்சிசிக் ஆசிட்டோட முக்கியமான விளைவுகள். ஓகே. அடுத்து எத்திலின் இதெல்லாம் பண்றது வந்து எத்திலின். எத்திலின் வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயின் நிலையில இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைக்கி. எத்திலின் அப்படின்றது இட்ஸ் லைக் அ கேஸ். சரியா? இந்த கேஸ் வந்து என்ன செய்யுது? இது வந்து கேஸ் மாதிரி தான் பிளான்ட்டுக்குள்ள இருக்குது. சோ இது முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணிப்பழுப்பு ஊக்கம், வேர்த்தண்டு நீட்சி தடுப்பு, மூப்பு விரைவாக்கம், உதிர்தல் அடுக்கு உருவாக்கம். அடுத்து வந்து இது வந்து பிரேக்ஸ் டார்மன்சி ஆஃப் பட்ஸ், சீட்ஸ், ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ். இது எல்லாமே வந்து என்ன செய்யுது? பிரேக் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப 5 வகையான தாவர ஹார்மோன்கள் பார்த்திருக்கோம். ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் 3 என்னது? ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் இருக்குல்ல. இது 3மே வந்து வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. அப்சிசிக்கும், எத்திலினும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியை தடுக்குது. ஓகேவா? சோ இன்னைக்கு பார்த்திருக்கிற இந்த டாபிக்ஸ் எல்லாமே மனுஷர்களையும் சரி, மனிதர்கள் மற்றும் தாவரங்கள் இந்த 2 ஹார்மோன்களுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். சோ இந்த இதுல வந்து முக்கியமா எங்க இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆ ஒரு ஒரு ஹார்மோன குடுத்துட்டு அதனுடைய செயல், அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்கலாம். இந்த ஹார்மோனை சுரக்கக்கூடிய சுரப்பி எதுன்னு கேட்கலாம். இல்ல சுரப்பிய குடுத்துட்டு அது என்ன ஹார்மோன சுரக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ இப்படி அப்புறம் அந்த சுரப்பி எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனுடைய வடிவத்த பத்தி கேட்கலாம். அதனுடைய ஃபங்ஷன்ஸ பத்தி கேட்கலாம். இப்படி நெறைய கொஸ்டின்ஸ் இதுவரைக்கும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ அதனாலதான் இன்னைக்கு இது ஒரு கிளாஸாவே நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த டாபிக்கை படிக்காம தயவு செய்து போயிடாதீங்க எக்ஸாம். சரிங்களா? இதை கண்டிப்பா படிச்சிருங்க. ஸோ இந்த கிளாஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் 10th புக் 11th புக்கை எடுத்து இந்த லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? இதுக்கான உங்களுக்கு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வீடியோ வர்றதுக்குள்ள நீங்க இதை படிச்சு முடிச்சிடும். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூலோ காலேஜோ நம்ம படிக்கல. நம்மளை யாரும் வந்து என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டோ இல்ல வந்து இதை படி அதை படின்னு சொல்றதுக்கோ ஆள் கிடையாது. நீங்களாதான் உங்களை என்ன பண்ணிக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும். யூ ஆர் த மாஸ்டர் ஃபார் யூ. சரியா? உங்களுக்கு நீங்க தான் மாஸ்டர். நீங்க தான் உங்களை என்ன பண்ணிக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சோ உங்களோட மைண்ட் டைவர்ட் ஆகுது அப்படின்னா நீங்க தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். யாரு வந்து நீ படி, நீ அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, அங்க போகாத, அதுக்கு இந்த நேரத்துல நீ படிக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதுக்கான ஏஜும் நம்மளுக்கு இது கிடையாது. சோ நம்மலாம் மெச்சூர்ட் காய்ஸ். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். கண்டிப்பா இந்த படிக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான யூனிஃபார்ம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அதை போடுறதுக்கு தயாரா இருக்கணும். அது தயார் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களை இந்த எக்ஸாமுக்கு தயார் பண்ணணும். சரியான விதத்துல தயார்படுத்தணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும், பிசிக்கல் டெஸ்ட்ல கிளியர் பண்ண முடியும். நம்மளால அடுத்த டார்கெட்டுக்கு நம்மளால போக முடியும். சோ படிப்புன்னு மட்டுமே இருந்துராதீங்க. அதே நேரத்துல உங்களுடைய பிசிக்கலி அண்ட் மென்டலி நீங்க ரெண்டுலயுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ படிக்கிறோம்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்துட்டு தண்ணி குடிக்காம இருந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டும் இருக்காதீங்க. அதுவும் வந்து அந்த பிசிக்கல் டெஸ்டும் நம்மளுக்கு இருக்குது. சோ அதனால என்ன பண்ணும், பிசிக்கலியும் நம்ம எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அந்த வேலையும் சேர்த்தே பாருங்க. சரிங்களா? சோ அகெயின் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.